மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான உழைப்பு தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யணும். இல்லைன்னா சில நேரங்களில் சில பின்னடைவுகள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைக்கும் பொழுது நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். உங்களுடைய பெயரை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினம். நம்ம புறக்கணிக்கப்படுவதோ இல்லை நம்ம முக்கியமானவர்களுடைய கண்களில் படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல தன்மையை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. இருந்தாலும் தடைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள், தாமதங்கள், பொறுமையை போச்சியா சொல்கிற அளவுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிங்கன்னா அது சரியான முறையில் அமையாது. எனக்கு இதுக்கெல்லாம் ராசி இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சமாச்சாரங்கள்லாம் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு எடுத்தாலும் சரி. அப்போது சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து பிடிக்க வேண்டும். அதை விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்கீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சோதனையை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் ஓரளவுக்கு தெளிவு ஏற்படும். குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தை கையாளும் போதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். சில நேரங்களில் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த செக் இன்னைக்கு பாஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக போயிடும். குடும்பத்திலையும் ஓரளவுக்கு ஆதரவாகவும் நல்ல சூழலும் உங்களுக்கு நிலவும். அதனால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக போகக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு. திறமையான பேச்சுக்களால் பல விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வீணான அலைச்சல், சில நேரங்களில் வெட்டியான செலவு. நமக்கு ரொம்ப நண்பர்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே வருவார். அவருக்கூட சண்டை தான் நடந்துகிட்ருக்கோம். இல்லை மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது போன்ற ஒரு தன்மையுடைய ஒரு விஷயமாக இருந்தாலும் மனதளவில் நீங்கள் எல்லாரையும் சமமாக பாவித்து யார் மேலேயும் கோவப்படாமல் நிதானமான செயல்பாடுகளை வைத்துக்கொள்வது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய தினமாக இது அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக சில இழப்புகள் ஏற்படலாம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை தரும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான சூழல், தாமதங்கள் தவிர்க்கப்படும். நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கை உங்களால் எட்ட முடியும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது.
அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். சில முக்கியமான சில விஷயங்களுக்காக, அதாவது திருமணம், படிப்பு செலவு, அது மாதிரி சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான வரவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி செய்யக்கூடிய சில சுப செலவுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். சில நேரங்களில் சில சுபகாரியங்கள் நடப்பதை பற்றி நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். முன்னேற்றமான சில விஷயங்களுக்காக கூட சில விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதனால் ரொம்ப ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு உருப்படியான நல்ல விஷயங்களை பற்றிய ஒரு தீர்மானங்களை செய்வதற்கு உகந்த சிறந்த நாளாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமையாகவும் நிதானமும் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத பகை உணர்ச்சி, சில பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து மனசை பாதிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், சில புதிய அணுகுமுறைகள், எதிர்பாராத நல்ல ஒரு பரிசு பொருட்கள், இதெல்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல தினம். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு இசைவு இல்லாத சில விஷயங்கள் நமக்கு மனக்குழப்பத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் அபாரமாக செயல்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபட்டவங்களுக்கு கூட நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில் முதலீடுகள் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அளவில் அறிவுபூர்வமான நல்ல விஷயங்களை நீங்கள் முடிவுகளாக எடுப்பீங்க. அது தெய்வ அனுகூலம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் உடல் நல கோளாறு இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இது தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமையும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். பல விஷயங்களில் வந்து தெளிவு பெறுவீர்கள். வெற்றி வாய்ப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அலட்சிய போக்கினால் சில நஷ்டங்கள் ஏற்படலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். தொழிலில் உங்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் ஒரு பெரிய அளவுக்கு தன்னிறைவு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். சில அதாவது நாலெட்ஜ் பேஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி சில தகவல்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய உபயோகமான நல்ல தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினமாகவும் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு தினமாகவும் அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய வகையில் அருமையான ஒரு தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வந்து சேரும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு சத்ருவாக அமையலாம். குடும்பத்திலையும் ஒரு குழப்பம் நிலவும். ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்காது. காழ்ப்புணர்ச்சியோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போட்டோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் நிலையை தவறவிடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மற்றவர்களெல்லாம் இணக்கமான ஒரு சூழலில் செயல்பட்டு உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத் தருவார்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக சில சுபகாரியங்களை பற்றி சில பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய ஆதாயத்தை தரும், மன திருப்தியை தரும். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை அப்படி இப்படின்னா அதற்கான ஒரு நல்ல வரன்கள் வந்தோ அதை பற்றிய பேச்சுகளோ நடப்பதற்கான ஏதுவான நல்ல தினமாக அமையும். முன்னேற்றமான தினம்னு கூட சொல்லலாம். இதில் மக மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். அனுமனை வணங்கி இந்த நாளில் செயல்பாடுங்கள். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எடுத்த காரியங்களில் வெற்றிகளும் ஏற்படும். சில நேரங்களில் பிரயாணங்கள் செலவுகளும் உண்டு. அடுத்து உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு தோல்வியை தரக்கூடிய, ஒரு மனக்குழப்பத்தை தரக்கூடிய, வெட்டியான ஒரு அலைச்சலை தரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் கவனமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைகளாகவும் போட்டியாகவும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அதில் சுலபமாக வெற்றி கண்டு உங்கள் பெயரை நிலைநாட்டுவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய புகழுக்கு மேலே மேலே உயரும், களங்கங்கள் எல்லாம் நீக்கப்படும். ரொம்ப நன்மையை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தொல்லை பிரச்சனைகள் உடைய ஒரு தினமாக அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில தேவையற்ற சில அவசர முடிவுகள் பிரச்சனைகளில் ஏற்படுத்திடும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நம்முடைய குழந்தைகளால் நமக்கு பெருமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அது போன்ற ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தை பிறப்பை எதிர்நோக்கி இருந்தால் அது நல்லபடியாக பிறந்து நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ரொம்ப நல்ல தினமாக இது அமையிறது. மனசில் இருந்த பாரங்களெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் எத்தேச்சையாக முடிவெடுக்காமல் நமக்கு வேண்டப்பட்டவர்களோடு பேசி தெளிந்து முடிவெடுப்பது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகளுக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு சேரும். புதியதாக வண்டி வாகனங்களை வாங்குவது, இல்லை சில நேரங்களில் வீட்டை அழகுபடுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவும் தரக்கூடிய அளவில் நிகழ்வுகள் உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழலும் முன்னேற்றங்களையும் காண்பிக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு தினமாக அமைவதால் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு ஏற்படும்.